அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு பெரிய ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்காக பிரசன்டேஷன் கொடுக்கக்கூடியவங்களும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸோ நம்மளுடைய Thursday 8:30 மீட்டிங்காக அவங்களுடைய டைம் ஒதுக்கி ஸோ நம்மளுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷனை ஸோ ரெடி பண்ணிட்டு ஸோ நம்மளுக்காக ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாருடைய சார்பாகவும் நம்ம பெருசா இன்வைட் பண்ணலாம். ஸோ அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா ஸோ அவங்க ஃபேமிலி பிஸ்னஸா இதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவரு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய துணைவி அவங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ்என ஒரு ஸ்டாக் பாயிண்ட் எடுத்து ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இந்த பிஸ்னஸ் மூலியமா தான் அவங்களோட கெரியர் நல்ல முறையில அமைய போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பெரிய விதமா கிருஷ்ணகிரியில இன்னைக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சார்விகா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் பாயிண்ட்டும் இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல தொடர்ந்து ஒரு 4-5 வருடங்களா நிறுவி நல்லபடியா நடத்திட்டு அங்க உள்ள லீடர்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாக ஸோ இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு புது பிரசன்டேஷன் ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷனை பத்தி கொடுக்கறதுக்காக ஸோ மிஸ்டர் சத்யமூர்த்தி அண்ட் மிஸ்டர் ரேவதி சத்யமூர்த்தியை ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் நான் இன்வைட் பண்றேன். ஸோ குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டிஎக்ஸ்என். குட் மார்னிங் மேம். கிளியரா இருக்கு நீங்க பேசுறது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே என்னோட பேர் வந்து ரேவதி சத்யமூர்த்தி. நான் வந்து கிருஷ்ணகிரில இருந்து பேசிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தா சத்யமூர்த்தி. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் வந்து ஆஃபீஸ் போயிடுவாரு. நான் வந்து ஸ்டாக் பாயிண்ட்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்திருக்க அனைவருக்குமே ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாங்களா சார்? ஆடிபிளா இருக்குங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். கிளியரா இருக்கு, ஸ்லைடும் கிளியரா இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு எல்லாரையும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம வந்து தனிமையா இருக்கிறது இல்லாம நம்ம ஒரு மணி பில் பண்ணணும், நம்ம லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இது மாதிரி பிசினஸ் பண்ணலாம். இது வந்து ஒர்க்ல இருக்கிறவங்களும் சரி, ஒர்க்ல இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, ரெண்டு பேருமே யாருனாலையும் பண்ணலாம். ஒரு ஃபுல் டைமாவோ இல்ல பார்ட் டைமாவோ இதுல ஒர்க் பண்ணலாம். இதுல நமக்கு அவ்வளோ அழகான ஒரு லைஃப் வந்து இதுல இருக்கு, காத்துட்டு இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம் தெளிவா. ஓகே, இந்த நம்மளோட பிசினஸ்ல வந்து கண்டிப்பா எந்த ரிஸ்க்கும் கிடையாதுங்க. சொல்ல போனா வந்து இது ஒரு ஜாலியா ஒரு லைஃப்ல வந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாம ஒரு ஜாலியாவும் அழகாவும் மூவ் பண்ணிட்டு போலாம் நம்ம லைஃப்ல. இப்ப வந்து நம்ம ஹெல்த்தி இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுறோங்களான்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப எந்த ஃபுட்டை எடுத்துக்கினாலும் அது ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டா நமக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா நிறைய வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்ப இருக்கிற ஆர்கானிக் ஃபுட் மாதிரி இப்ப இருக்கிறதுல கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா நம்மளோட டிஎக்ஸ்என்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மூலயமா நமக்கு நம்ம ஃபேமிலியும் சரி, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, இதை நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியா அவங்கள நாமளும் எடுத்துக்கலாம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம ஒரு ஃபேமிலியில ஹெல்த்தியாவும் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அன்காமன் ஃப்ரீடம். இப்ப நார்மலா வந்து ஒருத்தர் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீடம் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒர்க்கையும் பார்க்கணும், பிளஸ் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரி எதுவும் ஒன்னையும் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடமா இருக்கலாம். நம்ம நினைச்ச நேரத்துக்கு எங்கன்னா போகலாம், எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி ரெகக்னிஷன். இப்ப நம்ம அது ஒர்க் பண்றோம் ஜாப்லன்னா அப்ப வந்து நமக்கு வந்து அங்க ரெகக்னிஷன் கொடுக்குறாங்களா, நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு 10 பேருக்கு முன்னாடி இல்ல 100 பேருக்கு முன்னாடி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்மளோட டிஎக்ஸ்என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகக்னேஷன்றது கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்கும் நல்லா பண்ணணும், நம்ம நல்லா செஞ்சோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மள வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாரின் டிராவல்ஸ். இது மூலயமா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்மள வந்து ஃப்ரீயா வந்து கம்பெனியே வந்து நம்ம ஃபாரின் டிராவல்ஸ் இதுல பார்க்க முடியலாம். நிறைய பேர் வந்து வெளிநாடு எல்லாம் போனது கிடையாது. பட் இதுல வந்து சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபும் மாறும், நல்ல ஜாலியா என்ஜாயும் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் அடிஷனல் இன்கம்.
இப்ப வந்து ஏதாச்சும் வேலை செய்யறோம் இல்ல ஏதாச்சும் நமக்கு இருக்கு அப்படின்னா அதோட பிளஸ் இந்த பிசினஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடிஷனல் இன்கம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. இதுல நாம தாங்க யுவர் ஓன் பிசினஸ், இதை நம்ம ஒரு ஓன் பிசினஸா நம்மளோட பிசினஸா நாம எடுத்து நடத்தலாங்க. நாமளே ஒரு ஓனரா இந்த பிசினஸ மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேஷ் ஃபாலோ கேட்டகரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இ மீன்ஸ் எம்ப்ளாய். இப்ப நம்ம ஒரு வேலை கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வேலை செய்வோம். ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு எம்ப்ளாயா போய் ஜாயின் பண்ணுவோம். யாரோ ஓனர் கிட்ட நாம் போயிட்டு ஒரு வேலையா வந்து வேலைக்காரங்களா ஒரு 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 வேலை செய்யறவங்களா வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம எவ்வளவு உழைப்பு போடுவோம் நம்பாங்கன்னா 8 ஹவர்ஸ் நமக்கு வந்து அங்க வேலை இருக்கும். சப்போஸ் நம்ம லீவ் போட்டோம் அப்படின்னா அதுக்கான சேலரி வந்து கண்டிப்பா கட் பண்ணிடுவாங்க. ஒரு எம்ப்ளாயினா நம்ம செஞ்சாதான் வேலை, இல்லைன்னா நமக்கு கிடையாதுங்க. அதை நெக்ஸ்ட் வந்து எஸ் மீன்ஸ் செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்லலாம். இதுல வந்து நம்மளோட மணி நாமளே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அதுலயும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதுலயும் கரெக்டா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிறதுல கிடையாதுங்க. நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் ஓனர். இதுல நாமளே ஒரு ஓனரா இருக்கலாம். நம்ம இஷ்டப்படி நம்ம பிசினஸ் நடத்தலாம். நல்ல வழிக்கு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் இன்வெஸ்டர். நம்ம ஒருத்தர்கிட்ட மணியை வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல ப்ராஃபிட் வருமா அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. ஆனா நம்மளோட பிசினஸ் டிஎக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிசினஸ் ஓனர். நாமளேங்க ஒரு ஓனரா நாமளே வந்து இதை பிசினஸ் மூவ் பண்ணலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட் இல்லாம நாம ஃப்ரீடமா ஒரு அழகா ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த்தை வந்து இந்த பிசினஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் காம்பவுண்டிங் மெத்தட். நம்ம டைம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு டைம் போடுறோமோ அந்த டைம் வந்து நமக்கு மோர் மணியே வந்து மல்டிஃபை பண்ணுதுங்க. நம்ம டைம் இப்ப டைம் நம்ம போடல அப்படின்னா நம்ம எந்த எஃபோர்ட்டும் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ கொடுக்கல டைமும் இல்லை எஃபோர்ட்டும் இல்லைன்னும் போது அங்க மணின்னு பார்த்தா ஜீரோல தான் இருக்கும். சோ நம்ம வந்து டைம் போடும் போது அதனுடைய எஃபோர்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம 8 ஹவர்ஸ் டைம் போட்டோம் அப்படின்னா எஃபோர்ட் வந்து 8 ஹவர்ஸ்க்கான எஃபோர்ட்டும் அண்ட் 8 ஹவர்ஸ்க்கான ரிசல்ட்டும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதே 20 ஹவர்ஸ் வந்து நம்ம ஹவர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதனுடைய எஃபோர்ட்டினுடைய கிடைக்கும். அதே மாதிரி 20 ஹவர்ஸ்க்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்போ ஒரு சம் பீப்புள் வந்து ஒரு 80,000 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா எவ்வளவு கால்குலேட் பண்ணா ஒரு நாளைக்கு நம்மளால டைம் கொடுக்க முடியும், எத்தனை பேர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்தியாவுல இது மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாபர் இந்தியாவுல வந்து 94 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கோல்கேட் இருந்தாலும் சரி, இப்ப நிறைய இருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய கம்பெனி வந்து மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராஃபிட் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து எந்த ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பேர் வந்து 8 ஹவர்ஸ் கொடுத்தா அதுக்கு எவ்வளவு நமக்கு ஹவர்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குன்னா 80,000 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்மளால அவங்க பில் பண்றாங்க. 8 ஹவர்ஸ் ஒரு எம்ப்ளாயி எவ்வளவு நேரங்க ஒரு நாளைக்கு பண்றாங்கன்னா 8 ஹவர்ஸ். அதே 10,000 பேர் என்னும் போது 80 ஹவர்ஸ் மட்டும் தான் அவங்களால பில் பண்ண முடியும். நம்மளால முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அதே அதர் பிசினஸ் பாருங்க நிறைய இருக்கு. இப்போ லென்ஸ்கார்ட் இருக்கு, டிடிடிசி இருக்கு, அப்புறம் மேக் மை ட்ரிப், பாட்டா, கல்யாண், இது மாதிரி ஹருண், கேஎஃப்சி, நேச்சுரல், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பிரான்சைசிங் பிசினஸ் தான் இருக்கு. இதுக்கு நாம ஓனர் கிடையாது. ஒருத்தர் வந்து மணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நாம ஒரு பிரைவேட் பிரான்சைசிங்க பார்க்க போறோம். இப்ப நாம எடுத்துக்கலாம். நாம வந்து ஒரு பிரைவேட் இப்ப வந்து டிஎக்ஸ்ன்றது வந்து நாமளே ஓனர் இல்லைங்களா? அப்போ வந்து நம்மளோட பிரான்சைசிங் எப்படி இருக்கும் அப்படின்றத எவ்வளவு எஃபர்ட் போட்டா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் நம்ம இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப வந்து நாம மட்டும் 2 ஹவர்ஸ் வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து 2 ஹவர்ஸ்க்கான ப்ராஃபிட் கிடைக்கும். அது நெக்ஸ்ட் நாம என் கூட ஒரு 30 பேர் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 பேருக்கு 60 ஹவர்ஸும் நம்மளோட சேர்த்து 2 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 62 ஹவர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான் பிளஸ் ஒரு 300 பேர் இருக்கும் போது 300 வந்து 600 டபுள் ஆகுது. எல்லாமே வந்து டபுள் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது
602 ஹவர்ஸ் வந்து டைம் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ பேசிக்கா என்ன தெரியுது, நம்ம எவ்வளவு டைம் கொடுக்குறோமோ அந்த டைம்க்கான பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. இப்ப அங்க வந்து 8 ஹவர்ஸ் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு, அது 8 ஹவர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸா கிடைக்கும். ஆனா நாம மட்டும் அந்த 8 ஹவர்ஸ் இருந்தாலும் நமக்கு கீழே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இப்ப 2 ஹவர்ஸ் தான் நாம கால்குலேட் பண்ணோம். நாம மட்டும் இல்லாம நம்ம கீழே இருக்கிறவங்களும் சேர்ந்து சேம் அதே டைம்ல தானே அவங்களும் போடுறாங்க. அப்படின்னும் போது நமக்கு டைம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கான அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னு நம்ம கண் கூட பார்க்கலாம். பார்த்துட்டுங்க. இது மாதிரி தாங்க நாம வந்து இந்த ஒரு பிரைவேட் பிரான்சைசிங்கா நம்ம எடுத்துட்டு போகலாம். இதுதான் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அந்த அந்த இந்த மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட். வெல்கம் டு த ட்ரீம் கம்பெனி டிஎக்ஸ்என். இப்ப நம்ம சொன்ன அனைத்தும் இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ரேவதி ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? எஸ் மேம். ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த வெல்கம் டு த ட்ரீம் கம்பெனியோட ஸ்டாப் ஆகுது மேம். நெக்ஸ்ட் மேம். பிஃபோர்ல எஸ் மேம். இதுல இருந்து ஓகே. அந்த மிகப்பெரிய கம்பெனினா என்னன்னா த மிராக்குலஸ் கிங் ஆஃப் எர்ப்ஸ். இப்போ கேனோடெர்மா அப்படின்ற இந்த சிவப்பு காளான் பத்தி தாங்க பார்க்க போறோம். இது மூலயமா தாங்க நமக்கு வந்து எல்லாமே நமக்கு இந்த டிஎக்ஸ்எல்ல இது மூலயமா நமக்கு கிடைக்க போகுது. இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு. அதே இது எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஹெல்த்தும் சரி சூப்பராகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேனோடெர்மாவை தான் நம்ம பத்தி பார்க்க போறோம். இதனுடைய ஹிஸ்டரி பார்த்தா கேனோடர்மா வந்து ஒரு 2000 இயர்ஸ் தான் இருக்குங்க. இது வந்து காட்ஸ் ஆஃப் எர்ஃப்னு சொல்லலாம். இதை எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு டிசீஸ் வந்து வராம இருக்கும். ஒரு எந்த நோய் நொடி இல்லாம ஃப்ரீயா லைஃப் வந்து நல்லா ஜாலியா இருக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ஆகுற மாதிரி தெரியாதுங்க. ஒரு யூத்ஃபுல்னஸ் தான் வச்சிருக்கும். அண்ட் நம்மளோட லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நிறைய நாளும் நம்ம இன்க்ரீஸ் ஆகுங்க நம்மளோட இயர்ஸ். இந்த கம்பெனியை வந்து நமக்கு யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாக்டர் லின்ஸ்லோஜின்றவர் தாங்க. இவர் வந்து இது மலேசியாவுல 10க்கு 10 ரூம்ல வந்து 1993 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இது வந்து உலக இப்ப 200 நாட்டுக்கு மேல வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு பிரம்மாண்டமா வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இது வந்து 180 லேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு கீழே இருக்காங்க. கம்பெனி இந்தியாவுல வந்து 15 லார்ஜஸ்ட் கம்பெனி வந்து இருக்கு இந்த 25 இயர்ஸ்ல அப்படின்னா நம்மளோட டிஎக்ஸ்என் தாங்க. ஒரு ஃபாஸ்டா க்ரோவிங் டைரக்ட் செல்லிங் பார்த்தா வேர்ல்டுலன்னு பார்த்தா நம்மளோட டிஎக்ஸ்என் தான். நம்மளோட டிஎக்ஸ்என்ல வந்து எப்படி சொல்லலாம், இதோட கான்செப்ட்னு பார்த்தா ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட்டுங்க. நம்ம இந்தியாவுல வந்து அப்ப மலேசியாவுல 1993 ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம இந்தியாவுல வந்து 2000 வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து 20 லட்சத்துக்கும் மேல டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்தியாவுல இருக்காங்க. ஓகே. இது மாதிரி மலேசியாஸ் டிஎஸ்என் டு இன்வெஸ்ட் மலேசியாவுல 250 crore இருக்கு. அதே மாதிரி இப்ப மலேசியாவை விட 2 மடங்கு அதிகமா நம்ம சித்திப்பேட்ல ஹைதராபாத்ல இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு. பாக்குறதுக்கும் சரி ஒரு இயற்கையாவும் இருக்கு. அந்த இயற்கையை விட அந்த ஆர்கானிக்காவும் இருக்குங்க. போய் கண்ணிலேயே பார்த்தோம் நாங்கெல்லாம். அதெல்லாம் வந்து குவாலிட்டியும் சரி அங்க இருக்கிற எதுவுமே கண்ணில் நேர்ல எந்த ஒரு பொருள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேஸ்ட் எடுத்துக்கிறோம்னா நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணோம்னா அங்க போய் நேர்ல கம்பெனி பார்க்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம டிஎக்ஸ்என்ல எல்லாமே கண் கூட நேர்ல பார்க்கலாம். அப்படியோட வாய்ப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுல சித்திப்பேட்ல ஹைதராபாத்ல இருக்குங்க. அதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. பெருசா இருக்கு.
தெலுங்கானாவுல நம்ம இந்தியாவுல தெலுங்கானாவுல இந்த கம்பெனியை பார்க்கலாம். மிக பெருசா ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பொருள்ல டைரக்டா வந்து இங்கேயே ப்ராடக்ட் மூவ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பாருங்க தெலுங்கானாவுல இது மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நம்ம கண்கூடா பார்க்கலாம். நேரடியா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம இந்த கம்பெனில பார்க்கலாம். கண்கூடாவும் பார்க்கலாம். நேர்லயும் போய் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே ஓகே நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டி. நம்பர் 1 குவாலிட்டி வந்து கண்டிப்பா நம்மளோட டிஎக்ஸ்என்ல கண்டிப்பா பொருள்ல இருக்கு. அப்புறம் ஹைலி கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இப்போ அப்படியே ரொம்ப எக்கனாமிக்கலாவும் நம்ம பொருள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருள்லயே நமக்கு நிறைய மல்டி பர்பஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட பொருள்ல இருக்கு. இதை யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி வந்து இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த பொருள் வந்து தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஓகே, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஹெல்த் ட்ரிங்கா வந்து காஃபீஸ்ல நிறைய காஃபீஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ லிங்ஸி காஃபி எடுத்துக்கலாம் 3-1. இது வந்து இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க். இது ஹெல்த்தி ட்ரிங்கை எடுத்துக்கும் போது நம்ம ஆக்டிவா இருப்போம். நம்ம உடம்ப வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எனர்ஜியாவும் வச்சுக்கும். இந்த ஒரு பொருள்ல வந்து கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு, பொட்டாசியம், சோடியம், விட்டமின் சி, இது மாதிரி நிறைய ஃபேட்ஸ் கண்டிப்பா கிடையாதுங்க. பிளஸ் அதோட வந்து கேனோடர்மான்ற காளான் வந்து நம்ம கூட அடிஷ்னலா வந்து இந்த காஃபில ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எடுத்துக்கிறது மூலயமா நம்ம சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் வச்சிருக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டீ, டிஎக்ஸ்என் டீ. இது வந்து அசாம் நீல்கிரீவ்ஸினுடைய ஒரிஜினல் இலையிலிருந்து எடுக்கக்கூடிய டீ. இப்ப நார்மலா நம்ம வீட்டுல டீ போடுவோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை? பால் தேவை, சர்க்கரை தேவை, டீ தூள் தேவை. இப்போ பாலுன்னு 20 rupees எடுத்துக்கினா மந்த்லி வந்து 600. இப்போ வந்து டீ தூள் வந்து ஒரு 150 எடுத்துக்கோங்க, சர்க்கரை வந்து ஒரு 100, மேபி ஒரு 900 சம்திங் ஆகுது. ஆனா நம்மளோட அதுல என்னன்னா அதுல வந்து டஸ்ட் தான் போட்டிருப்பாங்க. அது எடுத்துக்கிறது மூலயமா எதுனா நமக்கு எனர்ஜி இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹெல்த் நல்லா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா நம்ம டிஎக்ஸ்என் டீ எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். மலச்சிக்கல் வராம பார்த்துக்கும். அது மீன் அப்புறம் டைஜஷன் ஆகாதவங்க இது எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்கிறவங்க இந்த டீயை எடுத்துக்கலாம். இந்த டீ வந்து நமக்கு பாலோ ஏதோ தேவையில்லைங்க. நமக்கு சுடுதண்ணி இருந்தா போதும். அதுல வந்து போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எனர்ஜி டீயா நம்ம எப்பயும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொக்கோசி. இப்ப வந்து குழந்தைங்க அடிக்கடி இப்ப குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு பார்த்தா கொக்கோசி. இதை ரொம்ப லைக் பண்ணி எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா குழந்தைங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டமா இதை எடுத்துக்கிறாங்க. இது எடுத்துக்கிறது மூலயமா குழந்தைங்க வந்து பிரெயின் வளர்ச்சி வந்து மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு இது இல்லை. அதுல இப்ப சைடு எஃபெக்டா வந்து நம்ம உடம்புக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது. ஆனா வந்து நம்ம கொக்கோசி கொடுக்கறது மூலயமா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துட்டு வர வர அந்த குழந்தைங்க வந்து சளி காய்ச்சல் வராம அதை பார்த்துக்கோங்க. அடிக்கடி அந்த இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம நல்லா வச்சுக்கும். அதே மாதிரி கன்சீவா இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் இல்லாத கம்மியா இருக்காங்கன்னா அவங்க இதை எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கொக்கோசி. நெக்ஸ்ட் டூத் பேஸ்ட். இப்போ நார்மலா நம்ம க்ளோஸ்அப் எடுத்துக்கிறோம்னா க்ளோஸ்அப் எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு என்ன கிடைக்குது? ஜஸ்ட் நம்ம தூங்கி எழுறோம், ப்ரஷ் பண்றோம், பேஸ்ட் போட்டு, அவ்வளவுதான். ஆனா நம்மளோட கேனோசி பேஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. அதுல 30 வகையான மருத்துவ குணமே வந்து இதுல இருக்கு. இது வந்து யூஸ் பண்ணோம். இப்போ இதை வந்து நிறைய யூஸ் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் எடுத்துக்கினாவே போதும். அதை எடுத்துக்கிறது மூலயமா பல் ரத்தம் கசிகிறது, பல் வீக்கம், சைட்ல வீக்கமா இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் பேட் ஸ்மெல் அடிக்காது.
அப்புறம் வந்து சொத்துப்பல் ஆகாம அழகா கண்ட்ரோல் பண்ணிக்கும். நம்மள அந்த டிசீஸ் அந்த பல் பிரச்சனை வந்து எதுவுமே வராம பாத்துக்கும் நம்ம பேஸ்ட் எடுக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ நமக்கு சளி தும்மல் அப்படி இருக்கு, தும்பிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டர்ல இதை கரைச்சி ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அது அது அந்த தும்மல்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் சுட்டுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணோம்னா அந்த அப்ளை பண்றது மூலயமா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொப்பளம் போடாம அப்படியே ட்ரை பண்ணிடும். அதே மாதிரி ரொம்ப நாள் ஆறாத புண்ணு வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த புண் மேல வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்றது மூலயமா நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாம கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் சோப். தோல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கிற ஒரு இதுன்னு பார்த்தா கேனோசி சோப் தாங்க. இல்ல கேனோட இருக்கு, எசன்ஸ் இருக்கு, ரீஃபைன் பாம் ஆயில் இதுல இருக்கு, விட்டமின் B5, B12 அண்ட் C இருக்கு. இது வந்து இந்த ஸ்கின் சம்பந்தமான நோயை வந்து நம்ம உடம்புல இல்லாம பாத்துக்கும், ஸ்கின்னை வந்து சாஃப்டா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் ஆல்கலின் ஆர்கானிக் சூப்பர் ஃபுட்டுன்னு பார்த்தா நம்ம அந்த ஸ்பைரல் ரவை எடுத்துக்கலாம். இது 6 மாசம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது கொடுக்கலாங்க. இது கொடுக்கறது மூலயமா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சியும் சரி, உடல் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாவும் சரி, ரத்த ஓட்டமும் சரி அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு குழந்தை மீன் நம்மளுக்கே எடுத்துக்கோங்க, நமக்கு உடம்புல வந்து பிளட் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம சஜஷன் கொடுக்கலாம். இது கொடுக்கறது மூலயமா கண்டிப்பா அவங்களுக்கு பிளட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது, அவங்க வந்து உணர்வாங்க. 1 கிலோ காய்கறியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து 4 கேப்சூல்ல நமக்கு இருக்குங்க. இதை விட என்னங்க. நெக்ஸ்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில். இது வந்து இப்போ ஒரு ஒரு நல்ல சூப்பரான டேஸ்டா ஒரு ஆயில் இருக்குன்னா நம்மளோட ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். உடம்புல வந்து கொலஸ்ட்ரால வந்து சேர்க்காத ஒரு ஆயில். அதே மாதிரி நெல் உமியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஆயில் தாங்க நம்மளோட ரைஸ் பிராண்ட் ஆயில். இதை வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், உடம்புல வந்து எந்த ஒரு கெட்ட இதுவும் வந்து உடம்புல சேர்த்த விடாது. இப்போ இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணும் போது எந்த கலர்ல இருக்கோ அதே கலர்ல தான் வந்து அந்த ஆயில் அப்படியே தான் இருக்கும். ஆனா மத்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணும் போது அது பிளாக் ஆகுது, ஆனா நம்மளோட எண்ணெய் அப்படியே இருக்கு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஃப்ரீ கொடுக்குது, சுகர் ஃப்ரீ, இதுல சுகர் ஃப்ரீ கொடுக்குதுங்க. ஒரு அற்புதமான ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைனா கிளீன். இப்போ நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சோப் நமக்கு தேவை, சோப் தூள் தேவை, வாசனைக்காக நம்ம லிக்யூடா இந்த கம்ஃபர்ட்டை எடுத்துக்கிறோம். பட் இது 3 யூஸ் பண்றது மூலமா நம்ம கை ஸ்கின் பாருங்க, கை வந்து அப்படியே ஒயிட்டா, ஸ்கின் வந்து அப்படியே உறிஞ்சிட்டு வரும். பட் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எதனாலன்னா கெமிக்கல் இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு. ஆனா நம்மளோட டைனா கிளீன் எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு சோப் தேவையில்ல, சோப் தூள் தேவையில்ல, அதே மாதிரி கம்ஃபர்ட்டும் தேவையில்லைங்க. இதுல வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா அது வந்து வாசனையாவும் சரி, அழுக்கும் சரி கிளீனா விட்டுரும். அது மட்டும் இல்லாம சட்டைங்களை சீக்கிரம் வெளுத்து போகாத நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டி கிளீனர். ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே வந்து இப்ப லிக்யூடுன்னு பார்த்தா நிறைய லிக்யூட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா அந்த லிக்யூட் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரே லிக்யூடான இந்த மல்டி கிளீனர் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறது மூலயமாவும் சரி, நாம யூஸ் பண்றது மூலயமாவும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கிளாஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம், பாத்ரூம்க்கு இதே யூஸ் பண்ணலாம், அப்புறம் வண்டி கழுவலாம், கார் கழுவலாம், 2 வீலர்ஸ் எல்லாத்தையும் இதுல வாஷ் பண்ணலாம். அப்புறம் வந்து பூஜை சாமான் என்ன பிசு பிசுப்பா இருக்கு இல்லைங்களா, அந்த பூஜை சாமானத்துக்கு இதை யூஸ் பண்றது மூலயமா அந்த ஆயில் பிசுப்பு விட்டுட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம இதை கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா வாசனையாவும் இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் நம்மளோட மல்டி கிளீனர். நெக்ஸ்ட் டிஷ் கிளீனர். பாத்திரம் வாஷ் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது லைட்டா எடுத்து நம்ம யூஸ் பண்றது மூலயமா நம்மளோட இப்போ நான்வெஜ்ஜோ இல்ல ஃபிஷ் ஏதாச்சும் நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரம் எல்லாம் ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுப்பா இருக்கும். ஆனா இதை நம்ம எடுத்து கொஞ்சமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்திரம் தான் வந்து சூப்பரா நீட்டாவும் இருக்கும், எந்த ஸ்மெல்லும் இல்லாம வாசனை நல்லா இருக்குங்க. அவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பிஸ்கெட். இப்போ வந்து நமக்கு காடி ஷேப் பிஸ்கெட் வந்து நமக்கு புதுசா வந்திருக்கு. டேஸ்ட் வந்து பார்த்தா சூப்பரா இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிஸ்கெட் நார்மலா வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து பூச்சி உருவாகிறதுக்கான நிறைய கெட்ட இதெல்லாம் வந்து அதுல இருக்கு.
ஆனா நம்ம கார்டி ஷேஃப் கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு லங்ஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாத்துறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் வைஸாவும் நம்பர் 1 குவாலிட்டி இருக்கக்கூடிய நம்ம பிஸ்கெட் அவங்க வந்து கொடுக்கலாம். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காலையில வந்து டீல டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கு. குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். அப்புறம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். இப்ப கெஸ்டோ யாரோ வந்தாலும் நம்ம எடுத்து ஸ்நாக்ஸை கொடுக்கும் போது அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒரு ஆர்கானிக்கான ஒரு பிஸ்கெட்டை வந்து நாம வந்து இந்த DXNல இருக்கக்கூடிய கார்டி ஷேஃப் பிஸ்கெட்டை நம்ம கொடுக்கலாங்க. இது மட்டும் கிடையாது. இது மாதிரி நம்ம கிட்ட 100க்கும் மேல ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்ப வர டெய்லி ஒவ்வொன்னு ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு வந்துட்டே இருக்கு. இன்னும் இருக்கிற காலத்துல வந்து எல்லா வகையான ப்ராடக்டும் ஒரு ஆர்கானிக்கா நம்மளை கட்ட DXNல வந்து கிடைக்க போகுது. கண்டிப்பா எல்லாரும் அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு அதனுடைய பலனும் பார்த்தா நம்பர் 1ஆவும் இருக்கு. ஹெல்த்தாவும் வச்சுக்கலாம். நம்மளை சுத்தி ஹெல்த்தாவும் இருக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட். இல்ல 3 சிம்பிள் மெத்தட்ஸ் வந்து பணம் வந்து எப்படி வந்து நமக்கு கிடைக்கும், பணம் எது மூலயமா கிடைக்குன்றத வந்து 3 வகையில நம்ம பார்க்கலாம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து யூஸ் த ப்ராடக்ட். பொருள் வந்து நாம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம யூஸ் பண்ணாம அந்த பொருளுடைய இது வந்து தெரியாது. குவாலிட்டியோ இல்ல அதனுடைய யூசஸோ பெனிஃபிட்ஸோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நாம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரமோட் த ப்ராடக்ட். அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ரமோட் பண்ணலாம். இந்த பொருள் நல்லா இருக்குங்க, இதுக்கு நீங்க அப்படின்ட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு ப்ரமோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு பிசினஸா வந்து ஷேர் பண்ணலாம். நாம ஒரு பிசினஸா எடுத்துக்கிறோம், நம்ம கூட இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்களும் பிசினஸா வந்து அதுல ஷேர் பண்ணி அவங்களையும் பிசினஸ் பிளானா கொண்டு போலாங்க. இந்த 3 மூலயமா, இந்த 3 பிளான்ஸ் மூலயமா நமக்கு வந்து மணி ஏர்ன் ஆகுங்க. ஓகே, பிசினஸ் ஆஃப் த 21st செஞ்சுரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம DXN கம்பெனி கன்சூமரா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமா இதை வந்து கொண்டு போகலாம். இந்த கேனோடர்மான்ற இந்த மெயின் இதை வச்சுங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம ப்ராடக்ட பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப வந்து எப்படி நமக்கு மணி வந்து எந்த ஃபார்முலாவில் எந்த இதுல நமக்கு எப்படிலாம் கிடைக்குது அதனுடைய சிஸ்டமை பத்தி என்னோட ஹஸ்பண்டான மிஸ்டர் சத்யமூர்த்தி அவங்க வந்து இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவரை வெல்கம் பண்ணலாம். Good morning, DXN. Good morning to all. Thanks to giving this opportunity. அதாவது இப்போ நம்ம வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம DXN என்ன அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, மை ஒய்ஃப் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நம்ம அந்த ப்ராடக்டை வச்சு நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எப்படி நம்ம எடுத்து செய்யலாம், இதுல இருந்து எப்படி இன்கம் நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம DXN பிஸ்னஸ் வந்து இப்போ 21st செஞ்சுரியில வந்து DXN ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸா வந்து எடுத்து நம்ம செய்யலாம். அடிஷனல் பிஸ்னஸ் ஆகும் சரி, இல்லை ஃபுல் டைம் பார்ட் டைம் அந்த மாதிரி ரெண்டும் செய்யலாம். நம்ம எப்படி வந்து இதுல மணி பண்ணலான்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். மணி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ல எப்படி நம்ம மணி வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மெத்தடும் நம்ம டைரக்ட் செல்லிங்கும் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRP, அதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், C&F ஏஜென்ட், ஹோல்சேல் டீலர், ரிட்டைலர், அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் கமிஷன் போயிட்டு தான் நமக்கு லாஸ்ட்டாக வந்து
ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் வந்து நமக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். பட் நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரருக்கு வந்து நம்ம 30 ருபீஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசியூமருக்கு 70 ருபீஸ் நமக்கு போயிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கும் ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. அதுதான் வந்து நம்ம டிஎக்ஷனில் இருக்கிற பியூட்டி. நம்ம டைரக்ட் செல்லிங்ல இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த விளம்பரம் நம்ம வந்து டைரக்டா நம்ம விளம்பரப்படுத்துறதால நமக்கு கிடைக்கிற இன்கம் தான் வந்து நமக்கு ப்ரொசியூமர் 70 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் அவங்க பேசிக்கா நமக்கு வந்து இன்கம் வந்து வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வந்து நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கோம். சோப்பு, காஃபி, பேஸ்ட் அந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த பிராண்டை தான் நம்ம மாற்ற போறோம். அதுலதான் நமக்கு இன்கம் வரப்போகுது. அதுல வந்து நம்ம எப்படின்னா இப்போ எல்லா பொருளுமே நம்ம வந்து டிஎக்ஸ்எல்ல நெக்ஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரு 120 ப்ராடக்ட்லேயே வந்து இருக்கிற ப்ராடக்ட் நம்ம பிராண்ட் சேஞ்ச் பண்ண போறோம். அதுலதான் நம்ம இன்கம் வந்து வரப்போகுது. இப்போ நம்ம டிஎக்ஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்கம் பார்த்தீங்கன்னா 20 to 25% நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. பர்சனல் அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 to 25% வந்து நம்ம சேல் பண்ணும்போது கை மேலே நமக்கு கிடைச்சிடும். அதாவது ஒரு 10,000 நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2,500 வந்து நமக்கு கை மேலே கிடைச்சிடும். பர்சனல் டர்ன் ஓவர் ஒரு மந்த்துக்கு ஒரு 15,000 நீங்க பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்கம் அதுல அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 4,000 கிடைச்சிரும். அடுத்து நமக்கு வந்து இந்த இன்கம் இந்த வந்து பொருள் சேல் ஆகிறது வந்து பிவி மெத்தட்ல வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பிவின்றது ஒரு பிவி வந்து 3 ருபீஸ் டு 3.25 ருபீஸா வந்து கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இது இந்த பிவி வச்சுதான் வந்து ஹோல்டுக்குள்ள நமக்கு பிசினஸ் நடந்துட்டு இருக்கா. பிவி பாயிண்ட் வேல்யூல நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1000 பிவி அதாவது 3,000 ருபீஸ்க்கு வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது 1000 பிவியை கன்வெர்ட் பண்றோம். அது வந்து 6%, 3000 பிவி பண்ணா 9%, 10,000 பிவி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 12%, அடுத்து 20,000 பிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 15%, 32,500 பிவி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா 18%, 45,000 பண்ணி 25 அந்த மாதிரி வந்து நமக்கு பிவி கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த 45,000ல வந்து நமக்கு சார்ஜ்ன்ற ஒரு நிலை வந்து நமக்கு அடையிறோம். அதுதான் வந்து நம்ம டிஎக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுல இன்னும் வந்து நெட்வொர்க் போனஸ், சிம்ப் நெட்வொர்க் போனஸ் 71% வந்து வேர்ல்டு வைடா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பண்ற பிசினஸ்ல வேர்ல்டு வைடு இப்போ வந்து நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. வேர்ல்டு வைட்ல வந்து 71% நமக்கே நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்றாங்க. பட் ஆனா மற்ற பிராண்ட்ல நம்ம வாங்கினா நமக்கு அதுல இருக்கிற எம்ஆர்பி தவிர நமக்கு வேற எந்த ஒரு போனஸோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இன்கமோ அதில் கிடையாது. பட் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டார் குரூப் போனஸ் வந்து 6% to 37%, டெவலப்மெண்ட் போனஸ் கொடுக்குறாங்க. டெவலப்மெண்ட் போனஸ் வந்து 15%. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் போனஸ் வந்து 15%. டிராவல் செமினார் இன்சென்டிவ்னு சொல்லி ஒரு 2%. அது நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஷேரிங் வந்து 2%. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 71% நமக்கே வந்து கம்பெனி வந்து நமக்கு ரிட்டர்னாக கொடுக்குறாங்க. இது நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் டிஎக்ஷன் அந்த பிசினஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னா ரீட்டைல், அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீட்டைல் மக்களை வந்து நம்ம பிராண்டை வந்து மாற்றி ரீட்டைல் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுல வந்து அவங்களுக்கு வந்து யார் வந்து நமக்கு அதுல வந்து சூட்டபிளா நம்ம டிஎக்ஷன் பிசினஸ்க்கு வந்து சூட்டபிளா இருக்கவங்கள அவங்க வந்து நம்ம ரெக்யூர்மெண்ட் பண்ணணும். அதாவது நம்மள ஒரு மெம்பர்ஷிப் ஆக்கி நம்ம பிரைவேட் பிரான்சிங்னா என்ன அதுல வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து நம்ம டிஎக்ஷன் பிசினஸ்க்குள்ள நம்ம கொண்டு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 16:6 ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5,000 பிவி பண்றோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு கீழே ஒரு 6 பேர் ஒரு 5,000 பிவி பண்றவங்களை வந்து கொண்டு வரணும். அதுதான் நம்ம வந்து 6x6 ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு பேசிக்காவும் வந்து நம்ம டிஎக்ஷன்ல வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம 45,000 பண்றோம் பிவினா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார் ரூபி அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து 6x6 ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த 45,000 பிவி பண்ணும்போது ஸ்டாரேஜ்ன்ற ஒரு நிலையை அடைகிறோம். அதுல நம்ம இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 25% இருக்கு. அப்போ நமக்கு ஆவரேஜ் இன்கம் 10,000 இருக்கும். எக்ஸாம்பிள் பிளான் இஸ் ஃபாலோ. அதாவது நம்ம வந்து இந்த 45,000 பிவி நம்ம பண்றோம்னா அந்த இதுல வந்து எம்ஆர்பி பிளஸ் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் இன்கம்ல நம்ம இருக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம 45,000 பிவி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நமக்கு கீழே வந்து 3 பேர் நமக்கு கீழே 45,000 பண்ணும்போது ஸ்டார் ரூபின்ற நிலையை அடையிறோம். நம்ம இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 31% அந்த ஸ்டேஜில் நமக்கு இருக்கும். கீழே வந்து நமக்கு வந்து ஸ்டாரேஜ்னு 3 பேர் வராங்க. நம்மளுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு 20,000 இருக்கும். நம்ம ஸ்டார் ரூபி ஆகும்போது ஆன்போ இன்சென்டிவ் ஒரு 12,500 ரூபாய் நமக்கு வந்து கம்பெனி ஒன் டைம் இன்கமாக நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் டைமண்ட்ல வந்து நம்ம 37% இருக்கும் இந்த ஸ்டேஜில். நமக்கு வந்து ஸ்டார் ஏஜென்ட் வந்து ஒரு 6 பேர் நமக்கு கீழே இருக்கணும். அப்போ வந்து நமக்கு இன்சென்டிவ் வந்து 2% ஐபிஎஸ் டிஎஸ்ஐபி 2% அந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைடா நமக்கு வந்து டிராவல் செமினார் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜை வந்து வேர்ல்டு வைடா எல்லாம் நடக்கிற சேல்ஸ்ல நமக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜஸ்ட் டைமண்டா இருக்கும்போது ஒரு 50,000 ரூபாய் இன்கம்ல வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிட்டு இருக்குங்க டைமண்டா இருக்கும்போது. எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 5,000 பிவி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கீழே ஒரு 6 பேர் 6x6 ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, 6x6 அந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா 6 பேர் நமக்கு 5,000 பிவி பண்ணும்போது 30,000 குரூப் பிவியா இருக்குது. நம்ம வந்து அந்த 6 பேர் வந்து கீழே அவங்களுக்கு கீழே ஒரு 6 பேர் கொண்டு வரும்போது 36 பேர் வந்து 5,000 பிவி பண்ணும்போது 1,80,000 பிவியா இருக்குது. 36 பேரும் நமக்கு நெக்ஸ்ட் வந்து அந்த பர்சன்டேஜ் அந்த நெக்ஸ்ட் அந்த 5,000 பிவி பண்ணும்போது 10,80,000 பிவி நம்ம இன்கம் இங்க 2 லேக்கா இருக்கும். பட் ஆனால் நம்ம வேற ஒர்க்கோ பிளஸ் வந்து வேற சைடு நம்ம பார்க்கும்போது அதே இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது வித்தியாசம் தெரியும். நம்ம வந்து காம்பவுண்டிங் மெத்தட்ல நமக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. டிஎக்ஸ்என் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், அதாவது லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் நம்ம டிஎக்ஸ்என்ல இருக்கு. நமக்கு தனி தீவியே வந்து நம்ம டிஎக்ஸ்என்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க பெனாங், பவுல்ட்ரி வேலி, பெனாங் பிளஸ் வந்து லங்காவி அந்த மாதிரி தீவுல வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்களை ரெஃபர் பண்ணும்போது அதுலயும் நமக்கு பிவி கிடைச்சிட்டு இருக்கு. தனியா வந்து கப்பல் பிளஸ் ஜெட் அந்த மாதிரி வந்து நம்ம கம்பெனில வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎக்ஸ்என் லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். வாட்டர் ஃபோர்ட், லங்காவி அந்த இமேஜ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே ரியலா நமக்கு வந்து டிஎக்ஸ்என்ல எடுத்துட்டு இருக்கு. டிஎக்ஸ்என்ல பாத்தீங்கன்னா சைபர் விழா வந்து இப்போ நம்ம மீட்டிங், ஈவெண்ட், செமினார், விசிட்டேஷன், டூர், ப்ராஸ்பெக்டிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, ப்ராடக்ட் கவுண்டர், எக்ஸ்பீரியன்ஷியல் கேலரி இந்த மாதிரி வந்து நம்ம 1 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் மலேசியாவில் இருக்கு. நம்ம 10க்கு 10 நம்ம ரூம்ல ஆரம்பிச்சோம். பட் ஆனால் இந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி இருக்கும்போது நம்மளுடைய எல்லா விஷயமும் நமக்கு சேஞ்ச் கொடுக்கும். நம்ம கம்பெனி டிஎக்ஸ்என் கம்பெனிக்கு வந்து ஓன் ஜெட் 3 ஜெட் இருக்கு. ஒவ்வொரு ஜெட்டும் பார்த்தீங்கன்னா 340 கோடி. அதாவது நம்ம டிராவல் பண்றது, நம்ம கிரவுன் அம்பாசிடர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம டிராவல் பண்றதுக்குன்னு வந்து நமக்கு டிஎக்ஸ்என்ல ஓன் ஜெட் வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம லைஃப்ல வந்து நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு டிஎக்ஸ்என்ல உயரலாம். அதுக்கு வந்து நம்ம டிஎக்ஸ்என் கையில் எடுத்து நம்ம செய்யலாம். அதுல வந்து நமக்கு யோசனையே இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 5,000 பிவி நம்ம பர்சனல் பிவி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நம்மளுடைய இன்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காம்பவுண்ட் மெத்தட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அதாவது நம்ம 100% நம்மளுடைய நம்ம டிஎக்ஸ்என் வந்து மெம்பர் ஆகணும்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ காப்பி இருந்தா போதும். போட்டோ காப்பி, பேன், ஆதார் ப்ரூஃப், அவ்வளவுதான். இது 3 இருந்துச்சுன்னா நம்ம மெம்பர் ஆகலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நம்ம டிஎக்ஸ்என்ல வந்து பிசினஸா வந்து நம்ம எடுத்து செய்யலாம். இதில் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நமக்கு முற்றிலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. மெயினா நீங்க அதான் பார்க்கணும். நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க, 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி. பட் ஆனா நம்ம கம்பெனில வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நம்ம வந்து மெம்பரா சேர்ந்துக்கலாம். நம்ம 20 to 25% ரீட்டைல் ப்ராஃபிட்டோட நம்ம வந்து கம்பெனில இணைஞ்சிக்கலாம். நம்ம வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம பர்சனல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம மினிமம் ஒரு 3,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா தான், நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னா தான் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து வந்து இருக்கிறவங்களுக்கும் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம பிசினஸா எடுத்து செய்யறவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பிராண்ட் சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து அதை நான் சொன்ன இப்போ ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, அந்த ப்ராடக்ட் பத்தி
அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ஒரு 3000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா 25% நமக்கு வந்து 1000 பிவில நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சிருது. நம்ம நெக்ஸ்ட் வந்து 1000 பிவிக்கு அப்புறம் நம்ம ஸ்பான்சரிங்கும் பண்ணலாம். இன்சென்டிவ் வந்து நமக்கு அந்த ஸ்லாப் படி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா அந்த ஸ்லாப் படி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் பிவி வைஸ். நமக்கு இப்போ வந்து சூப்பரான ஆஃபர் இருக்கு. இது பார்த்துட்டீங்கன்னா வந்து இப்போ கிராண்ட் க்ளோசிங் இப்போ டிசம்பர்ல வந்து 1500 பிவி பண்ணோம்னா ஸ்பைல்னா, அதாவது மெம்பர் லெவல்ல 3000 பிவி பண்ணோம்னா ஸ்பைல்னா 122 அந்த ஒரு இதுல வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து கிராண்ட் க்ளோசிங் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 6000 பிவி பண்ணோம்னா ஸ்பைல்னா 360, 12000 பிவி பண்ணா கொம்புச்சா, அந்த மாதிரி வந்து நமக்கு ஆஃபர்ஸும் இருக்கு. இந்த டிசம்பர் மந்த் இருக்கு, அது நீங்க இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ லாஸ்டா அப்டேட்டடா வந்து ஒரு RGL 30 வந்து தன் பேர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேர் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதே மாதிரி RGL 90 செட்டு 10 செட்டு நம்ம வாங்கினோம்னா ஒரு பேர் ஃப்ரீயா கிடைக்கும். மொரிஞ்சி 5 பாட்டில் நம்ம வாங்கினோம்னா ஒரு பாட்டில் ஃப்ரீயா கிடைக்கும். கேனோ ஆயில் அதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸ்பைல்னா 360 பர்ச்சேஸ் 5 பண்ணோம்னா 1 ஃப்ரீயா கிடைக்கும். அதே மாதிரி 10 பண்ணா வந்து 1 ஃப்ரீயா கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு ஆஃபர்ஸும் இருக்கு. இந்த மந்த் வந்து நமக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபர் வந்து நமக்கு கிடைச்சதே இல்லை. இப்போ நல்ல ஆஃபர் கிடைச்சி எல்லாருமே நம்ம புதுசா சேரவங்களா இருந்தா கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். சி யூ டாப். தேங்க்யூ டிஎக்ஷன், தேங்க்யூ. பட் ஆனால் நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்ம இங்கே வந்து இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம். ஏன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக தான். நம்ம ஒரு வேலையில் இருப்போம், இல்லை ஒரு பர்சனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கில் இருப்போம். பட் ஆனால் இதை நம்ம ஒரு அடிஷ்னலாக டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது வந்து எல்லாரும் எடுத்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சத்யமூர்த்தி சார், ரேவதி மேம். ஸோ 2 பேருமே ரொம்ப அழகா இந்த ப்ரெசன்டேஷனை இன்னைக்கு நம்மளுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ தெளிவா டிஎக்ஷன் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பிளான் வந்து ஃபைனலாக ஆஃபர்ஸோட முடிச்சிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மற்ற எல்லா லீடர்ஸ்கிட்டையும் நம்ம ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ டாக்டர் சார்கிட்டையும் நம்மளுடைய ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ அப்ளைன் உங்களுடைய லீடர் பாலமுருகன் சார், ஜான்சி மேம் கிட்டையும் ஃபீட்பேக் நம்ம கேட்கலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்தது சார்? மேமும் சொல்லணும், அதை ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆனேன் சார். ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால டாக்டர் முன்னாடியும் சரி எங்க முன்னாடியும் சரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஸோ கொஞ்சம் நர்வஸா இருந்தது. பட் நல்லா இருந்தது சார். கிரேட் மேம், கிரேட் மேம், கிரேட் மேம். ஸோ ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் மாதிரியே இல்லை. ஸோ நீங்க ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணி ஸோ ரெகுலரா நீங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்பீக்கரா வருவீங்க அப்படிங்கிறது இன்னைக்கான ப்ரெசன்டேஷன்லேயே தெரிஞ்சுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் ஒன்ஸ் அகேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஸோ நம்மளுடைய டாக்டர் ரஞ்சன் சார் இருக்காரு. ஸோ அவருடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் இன்னைக்கு மீட்டிங் பத்தின விஷயங்கள் நம்ம ஜஸ்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குட் மார்னிங் டாக்டர் சார். குட் மார்னிங் பாலா. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு மெய்டன் பிஓஎம் கேட்டோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சத்யமூர்த்தி பண்ணாங்க. கிரேட். ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து நம்ம பர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாரும் அது மாதிரி தான். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னாக்கா இன்னும் நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். எந்த பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சு பண்ணலாம். உங்களுடைய அப்ளை கைடன்ஸை வாங்கிக்கோங்க. பாலமுருகன், இப்போ நான் பாலமுருகனை முதல்ல பார்த்துருக்கிறேன். அவர் வாயை திறந்து பேசவே மாட்டார். இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாரு பாருங்க. அதனால சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. திரும்ப 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 தான் ரிப்பீட்டடா பண்றப்பதான் நமக்கு
எதில் நம்ம வந்து மிஸ் ஆகிறோம், எப்படி எஃபெக்டிவாக நம்ம ஸ்பீச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இன்னைக்கு பண்ணது ரெக்கார்டிங்கில் இருக்குது. அதை நீங்கள் திரும்பி நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு தடவை இல்லை, பல தடவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறோம், எங்கெங்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி கோர்வையாக சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது வரக்கூடிய ப்ரெசன்டேஷனில் நீங்கள் சூப்பராக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது ஒரு பிகினிங் தான். ஸோ எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சத்யமூர்த்தி அண்ட் மிஸ்டர் சத்யமூர்த்தி வந்து கிருஷ்ணகிரியில் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஸோ உங்க ஸ்டாக் பாயிண்ட் சேல்ஸுக்கு நீங்க டார்கெட் பண்ணுங்க, லட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிப்படியா அந்த இலக்கு அடைங்க. 3 lakhs, அப்புறம் 5 lakhs, அப்புறம் 10 lakhs. முடியும், உங்களால முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா அந்த ஏரியால முன்னாடி புதுசூர்லாம் ஸ்டாக் பாயிண்ட் இருந்தது. நான் போயிருக்கிறேன், கிருஷ்ணகிரியிலே நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்ல பொட்டன்ஷியல் ஏரியா. ஸோ நீங்க வந்து நல்ல பிரமாதமா பண்ணலாம் டிஎக்ஸ்என் பிசினஸ். நீங்க வாங்கிக்கீங்க. ஸோ எல்லாருடைய சார்பாகவும் திரும்பி உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். நீங்க வந்து திரும்ப 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 நீங்க பண்ண உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன், நியர் பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம் இல்லைன்னாக்க டாக்டர் முன்னாடி எப்படி பேசுறது, இவ்வளவு லீடர்ஸ் இருக்காங்க அவன் முன்னாடி பேசுறேன், நீங்க வந்து அந்த தாழ்வு மனப்பானையை அடியோட விட்டுருங்க. உங்களுக்கு நீங்க வந்து டீச் பண்றீங்க. ஸோ மீதி பேருக்கு அவ்வளவா தெரியாது, நான் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு டீச் பண்றேங்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பண்ணீங்கனாலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம். இதுதான் என்னுடைய ஃபீட்பேக்கு. திரும்ப திரும்ப நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். நீங்க முன் வந்து அதை பயன்படுத்தி நீங்க சிறப்பா பண்ணுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர் சார் உங்களுடைய ஷேரிங்காக. ஸோ நீங்க நிறைய விஷயங்கள் ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஸோ என்ன மைண்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர் சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பரிமளம் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ரேவதி மேடம் அண்ட் சத்யமூர்த்தி சார். குட் மார்னிங் மேம். தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்ன பிடிச்சது தெரியுமா? நீங்க 2 பேருமே பேசுனது. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒருத்தர் மட்டும் அந்த பேர்டன் எடுத்துக்காம ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ரியலி இது ஒரு ரோல் மாடலா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் பிஓஎம்னா யாரோ ஒரு லீடர் பேசுவாங்க. இப்ப நீங்க வந்து 2 பேரும் சேர்ந்து கொடுத்த மாதிரி எப்பவுமே பிஓஎம்னா நீங்க 2 பேரும் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ஓகே மேம். ஓகேங்களா? ரொம்ப பூரிப்பா இருந்தது எனக்கு வந்து கேட்கும்போது. ஒரு பிஓஎம்ல என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருந்துச்சு. சாம்பார்னா அதுல என்ன இருக்கணுமோ அது இருக்கணும் இல்லையா? ரசத்தை வச்சுட்டு நம்ம சாம்பார்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி பிஓஎம்க்கு தேவைப்பட்ட எல்லாமே கொடுத்துட்டீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம்னு அதாவது புதுசா இன்னைக்கு கேக்குறவங்களுக்கு இது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ ரொம்ப சந்தோஷங்க. 2 பேருமே நம்ம கோ கேம்னு சொல்லுவோம் இல்லையா, கிரவுன் அம்பாசிடர் போற வரைக்கும் இதே மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. தேங்க்யூ பரிமளம் மேம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஷேரிங்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஜான்சி மேம் இருக்காங்க. குட் மார்னிங் மேம்.
Good morning, bro. Good morning, leaders. Good morning, doctor. Nice presentation, Satyamurthy and Revati couple. அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லும் போது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ நானும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு தமிழ்நாடு லெவல்ல எல்லாரும் அட்டன் பண்ற ஒரு மீட்டிங்ல ஸோ டாக்டரும் இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயமே நர்வஸ் ஆகி மறந்துடுவோம். ஸோ நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லின்சி அப்படிங்கிறத சொல்றதுக்கு அவ்வளோ தடுமாறினேன். ஸோ பாலாலாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ இப்படிலாம் ஏதாவது மாத்தி சொல்லிட்டேன்னா சிரிச்சிருவாங்க ஜான்சி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பட் ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணது அந்த மாதிரியே தெரியல. ரொம்ப ஸ்மூத்தா ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனீங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்து நீங்க செய்ய இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சொன்ன மாதிரிதான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி அழகா ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருக்கிற வேலைதான். ஹோம் மீட்டிங்னா நீங்க ரெண்டு பேரும் தான் போறீங்க. ஈவன் வந்து ரேவதி நீங்க இண்டிபெண்டா தனியாவும் போய் பண்றீங்க. ஸோ பண்ணிட்டு இருக்கிற விஷயமே இன்னும் கொஞ்சம் வெல் ஆர்கனைஸ்டா நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கான பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு டாக்டர் சார் முன்னாடி போட்டிருக்கீங்க. ஸோ டெஃபினட்டா ராக் பண்ணுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கீப் கோயிங். கண்டிப்பா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாலமுருகன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பாலா. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு லீட் எடுத்துட்டாங்க. அடுத்த கிரவுண்ட் டைம்டா. எஸ் கண்டிப்பா அதாவது கப்புள்ஸா வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா டேம் ஷூர் அந்த டாப் ஆஃப் தி பின் அச்சீவ் பண்ண முடியும் டாக்டர், உங்களோட பிளெஸிங்ஸோட. உங்களுடைய ட்ரைனிங், உங்களுடைய நாலேஜ் சிறப்பா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. எப்படி? கண்டிப்பா டாக்டர். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பேசுனாங்க. ஆமா அதான் இப்போ நம்மளுடைய துறையில வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிகினிங்ல இருந்து வந்துட்டா அது வந்து ஒரு 1+1 வந்து 12 டைம்ஸ் 11 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க growth இருக்கும், 11 மடங்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வரவங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெசென்டரா நம்ம மாத்திட்டோம்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவுல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி எங்க டீம்ல அந்த கப்புள்ஸா வரவங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து ப்ரெசென்டரா கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல கோல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா டாக்டர் சார் சொன்ன மாதிரி எல்லா டைமும் சொல்லுவாரு, பேசவே மாட்டேன். ஸோ அப்படி பேசினாலும் பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் நம்ம ஒரு 1/2 hour பேசுறோம்னா 1/2 hour நம்மளால பேச முடியுமா, 1/2 hour எப்படி பேசுறது, அப்படிதான் வந்து எத்தனையோ வருடங்கள் வந்து நான் வந்து எனக்கு கொடுத்த டைம் வரைக்கும் என்னால கொண்டு போக முடியுமாங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு டிப்ரெஷனும் எனக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கு நாளடைவுல வந்து ஆயிரக்கணக்கான மீட்டிங்ஸ் பேசி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து 1/2 மணி நேரம் கொடுத்தா 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா பேசுற அளவுக்கு டைம் எக்ஸீட் ஆகிற அளவுக்கு நிதானமாவும் பொறுமையாவும் ஒரு கண்டென்ட்டை எப்படி அழுத்தமா சொல்லணும், எங்க வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து ஒரு விஷயத்த பேசணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜேக்கப் சார்ன்னு சொல்லலாம். ஸோ அவரு வந்து ஒரு பேசிக் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சது அவர் மூலமா. அதுல நிறைய அந்த லைனிங் எப்படி பிரிட்ஜ் அமைக்கணும், இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அந்த கனெக்டிங் பிரிட்ஜ் வந்து எப்படி ஒரு கனெக்டடா அப்படியே வரணும், இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அவர் மூலமா ஜேக்கப் சார் மூலமா கிடைச்சதுனால அதை நாங்க திரும்ப ரிப்பீட் பண்ணோம். இப்ப ரஞ்சன் டாக்டர் எல்லாத்துக்கும் நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து 100 முறை செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஒரு பிஸ்த் ஆயிரும், ஒரு மாஸ்டர் ஆயிரும், ஒரு கெத்து வந்துடும். என்ன போய் நம்ம இதை 100 தடவை பேசியிருக்கோம், இதை நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் லீடு நம்ம ஒரு ஸ்டெப் வரம் பாருங்க, ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டெப் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 73 பார்ட்டிசிபென்ட் வந்திருக்காங்க. அந்த 73 பார்ட்டிசிபென்ட் முன்னாடி
கப்புலா சத்தியமூர்த்தியும் அவங்க மிஸ்ஸஸ் ரேவதியும் வந்து ஒரு ஸ்டெப் அஹடா வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸுக்கான அடித்தளம் நான் சொல்லுவேன். இதை திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இதை நிறுத்தாம ஒரு 20-30 மீட்டிங்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த இன்னொரு 3-6 மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரசன்டேஷன் இப்ப பண்ணதுக்கும் 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ண போறதும் பாத்தீங்கன்னா என்டையரா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். ஸோ அதனால நம்ம திரும்ப திரும்ப நம்ம அதை செய்துட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து அதோட மாடியூல், அதோட பேசுற திறன், சக்சஸ் ரேட்டு, 10 பேர்கிட்ட பேசினா 10க்கு 10ம் சக்சஸ் ஆகிற ரேட் எல்லாமே மாறும். கண்டிப்பா வந்து இவங்க வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கிரவுன் ஆவாங்கிறத கண்டிப்பா நாங்க வந்து இந்த நேரத்துல உறுதி கூறுறோம். ஒரு கண்டிப்பா அப்கமிங் ஒரு 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 டைமண்ட்ஸை வந்து நிச்சயமா கொண்டு வருவாங்க. இப்ப பைப் லைன்ல வந்து ஒரு டைமண்ட் வந்து அவங்களுக்கு கீழே ரெடியா இருக்காங்க. அநேகமா இன்னும் சில மாதங்கள்ல பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மேலும் மேலும் நிறைய டைமண்ட்ஸை வந்து கிருஷ்ணகிரியில கொண்டு வருவாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சத்தியமூர்த்தி ரேவதி அண்ட் டீம். அவங்க டீமும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரஞ்சன் டாக்டர் அவருக்கும் நன்றி. ஏன்னா இன்னைக்கு வாரம் வியாழக்கிழமை அவர் சம்மரைஸ் பண்ணி அவரு வந்து என்ன சொல்றதுன்னா நிறைய பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்றாரு. அவருடைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய பிரசன்டருக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூபிளான விஷயமா இருக்கும். ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் கார்டியாலஜி அவ்வளோ ஹிஸ்டரி பண்ணவர் வந்து நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கிறாரு. நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா அதை விட வேற ஒரு நம்பிக்கை வந்து யாரும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்ச நம்ம மிஸ்டர் சத்தியமூர்த்தி அண்ட் ரேவதி கப்பலுக்கு ஒரு பெரிய அளவுல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ இது மேலும் பல 100 மீட்டிங்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய ஒரு உதாரணமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஸ்ட்ராங் கப்புள் லீடரா நிச்சயமா வருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. See you all. Go Crown Ambassador. Good morning. Thank you. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ பாலமுருகன் சார். ஸோ உங்களுடைய பெரிய ஷேரிங்காக. ஸோ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் தான் நானும் கடைசியா சொல்றேன். ஸோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு 2 பேரும் கப்புலா சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் ரொம்பவே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கூட. பரிமளா மேம் சொன்ன மாதிரி, பாலா சார் சொன்ன மாதிரி, ஜான்சி மேம் சொன்ன மாதிரி 2 பேரும் இந்த ஒரு பிசினஸ் ஷேர் பண்ணி ஸோ ஒரு பிரசன்டேஷன் கூட ஸோ நீங்க ஒரு டாபிக் எடுத்து பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப அட்மையர் பண்றக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்க உங்க ப்ரெசன்டேஷன் மூலியமாவே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன், ஸோ உங்களுடைய ட்ரை, அதே மாதிரி உங்களுடைய கண்டென்ட், ஸோ நீங்க பேசின விதம், ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. ஸோ சார் சொன்ன மாதிரி நீங்க இதான் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எடுக்கிறோம் இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தெரிஞ்ச விஷயத்த எஜுகேஷனா கொடுக்க வந்திருக்கோம். ஸோ அதை நீங்க ஸ்ட்ராங்காகவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ திரும்ப திரும்ப இதை போட்டு நீங்களே கேட்டு பாருங்க 1 or 2 டைம்ஸ், உங்களுக்கே அதுல என்னென்ன ரெக்டிஃபை பண்ணணும் அப்படி